రామేశ్వరంలో ప్రధాని నరేంద్ర మోడీ మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. வருத்த உணர்வுகளை உணர்கிறேன். அவர் இருந்திருப்பாரையானால் இந்த ஏழை தொழிலாளர்கள் செய்த இந்த பணியினை அப்துல் கலாம் அவர்களுக்கு இங்கு உருவாக்கி இருக்கின்ற இந்த சின்னத்தை பற்றி வெகுவாக பாராட்டி இருப்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்கள் இங்கு இல்லாததை நான் மிகப்பெரிய வருத்தமாக உணர்கிறேன். मैं आज रामेश्वर की इस पवित्र धरती से देश के लोगों से एक प्रार्थना करना चाहता हूं. हिंदुस्तान के हर कोने से लोग रामेश्वरम की यात्रा के लिए आते हैं, दर्शन के लिए आते हैं. टूर ऑपरेटर से भी मेरा आग्रह है, रामेश्वरम के यात्रियों से भी मेरा आग्रह है और देश की युवा पीढ़ी से भी मेरा आग्रह है कि आप जब भी रामेश्वरम की यात्रा करें, इस अब्दुल कलाम जी के मेमोरियल को देखने का अपने कार्यक्रम में जरूर जोड़ दें और नई पीढ़ी को प्रेरणा मिले. ऐसे इस प्रेरणा तीर्थ को आप जरूर आकर के देखें. இங்கே இந்த ராமேஸ்வரம் மண்ணிலிருந்து நாட்டு மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பல்லாயிரக்கணக்கிலே இங்கே யாத்திரைகள் வருகிறார்கள். இங்கு அவர்கள் கோவிலுக்கு வருகை தருகிறார்கள். அம்மாதிரியாக இங்கு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான யாத்திரைகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ராமேஸ்வரம் புனித பயணத்தை திட்டமிடும் பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த நினைவு சின்னத்திற்கும் வந்து இதை காண வேண்டும் என்று உங்களுடைய பயண திட்டத்திலே இது பங்கு பெற வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். आज का कार्यक्रम एक प्रकार से पंचामृत है. रेल, रोड, धरती, समंदर और अब्दुल कलाम जी का स्मारक, ऐसे 5 कार्यक्रम एक साथ आज अब्दुल कलाम जी की पुण्यतिथि पर मुझे करने का सौभाग्य मिला. இன்றைய தினம் 5 விதமான நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கிறது. அதாவது ரயில், சாலை, மண், கடல், அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த நினைவு சின்னம் ஆகிய 5 நிகழ்ச்சிகள் ஒருங்கே இந்த இடத்தில் இன்று நடந்தேறி இருக்கிறது. आज समंदर में हमारे मछुआरे छोटे छोटे नाव लेकर के जाते हैं. पता तक नहीं रहता है कि हिंदुस्तान की सीमा में है कि किसी दूसरे की सीमा में चले गए और अनेक कठिनाइयां भुगतनी पड़ती हैं. प्रधानमंत्री ब्लू रिवॉल्यूशन स्कीम हमने शुरू की है. उस स्कीम के तहत हमारे मछुआरा भाइयों बहनों को सरकार की तरफ से लोन मिलेगी, ग्रांट मिलेगी, सब्सिडी मिलेगी और उनको बड़े अच्छे ट्रोल मिले ताकि वो डीप सी में फिशिंग के लिए जा सके. तो आज उसका भी यहां प्रारंभ हुआ है और कुछ मछुआरा भाइयों को उसका चेक देने का भी मुझे सौभाग्य मिला है. இங்கு நம்முடைய மீனவர் சகோதரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அவர்கள் நம்முடைய கடல் எல்லையை தாண்டி மற்ற நாட்டினுடைய கடல் எல்லைக்கு போகின்ற காரணத்தினாலே ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த மீனவ சகோதரர்களுக்கு நாம் ஆழ்கடலிலே மீன் பிடிக்கின்ற இந்த படகினை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய பலன் அடைவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்காக பிரதம மந்திரி நீல புரட்சி திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக இன்று ஒரு சில மீனவர்களுக்கு நாம் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. रामेश्वर की धरती प्रभु रामचंद्र जी के साथ भी जुड़ी हुई है और आज मुझे खुशी है कि प्रभु रामचंद्र जी से जुड़ी हुई रामेश्वरी की धरती को प्रभु राम का जन्म स्थान अयोध्या की धरती के साथ जोड़ने वाली एक रेलवे ट्रेन श्रद्धा सेतु के नाम से रामेश्वरम टू अयोध्या आज उस रेल का भी लोकार्पण करने का मुझे अवसर मिला है. இந்த ராமேஸ்வரம் புண்ணிய பூமியானது எம்பெருமான் ராமனின் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு இடமாகும். அந்த எம்பெருமான் ராமனின் வரலாற்றில் இடம்பெற்ற இந்த ராமேஸ்வரத்தை
எம்பெருமான் ராமன் அவதரித்த அயோத்தியோடு இணைப்பதற்காக அயோத்தி ராமேஸ்வரம் ரயில் திட்டமானது இங்கே இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. उसी प्रकार से धनुषकोडी तक का जो रास्ता, जो लोग राम सेतु देखना जाना चाहते हैं, जो समुद्री मार्ग से आगे बढ़ना चाहते हैं, वो एक महत्वपूर्ण रोड का काम उसको भी पूर्ण कर दिया और वो भी आज मुझे देशवासियों को समर्पित करने का मौका मिला है. रेल का भी समर्पित, रोड का भी समर्पण. அதே போல இங்கு ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை யாராவது ராம் சேத்துவை தரிசிப்பதற்காக போக வேண்டுமானால் தனுஷ்கோடிக்கு போக வேண்டும். ஆகவே இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கான சாலையானது இன்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டத்தோடு இந்த நெடுஞ்சாலை திட்டமும் இப்பொழுது பூர்த்தியாகி இருக்கிறது. और आज यही रामेश्वरम की धरती है जहां 1897 में स्वामी विवेकानंद जी ने यहां पर विदेश में दिग्विजय कर करके विश्व में भारत का नाम रोशन करके इस धरती पर अपने पैर रखे थे. वो स्वामी विवेकानंद जी जहां कन्याकुमारी यहां पास में ही विवेकानंद जी का स्मारक बना है, उस विवेकानंद केंद्र, यहां की डिस्ट्रिक्ट कलेक्टरेट, कुछ एनजीओ, इन्होंने मिलकर के रामेश्वरम को ग्रीन बनाने का जो बीड़ा उठाया है और ये भी एक प्रकार से रामेश्वरम के भविष्य के लिए उत्तम काम करने वाले उन सभी संगठनों को, विशेष करके विवेकानंद केंद्र को हृदय से मैं बधाई देता हूं. அதே போல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்து வந்து அவர் கால் பதித்த இடம் இந்த ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்திலே கிரீன் ஹவுஸ் உருவாக்குவதற்காக விவேகானந்த கேந்திராவினர் சேர்ந்து இங்கே அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக விவேகானந்த கேந்திராவினருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். भारत का विशाल समुद्र और 7,500 किलोमीटर, 7,500 किलोमीटर लंबी समुद्री सीमा बड़े निवेश की संभावनाओं से भरे हुए हैं. इसी को ध्यान में रखते हुए केंद्र सरकार सागरमाला कार्यक्रम भी चला रही है. इसका मकसद भारत की तट रेखा का पूरा लाभ उठा करके भारत के लॉजिस्टिक क्षेत्र में बहुत बड़ा परिवर्तन लाना है. பாரத தேசம் விசாலமான கடற்கரை, 7500 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டிருக்கின்ற நாடு. ஆகவே இங்கு கடல் போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு நம் முன்பாக இருக்கிறது. அதற்கான திட்டத்தினையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். सागरमाला कार्यक्रम में आयात, निर्यात और व्यापार की लॉजिस्टिक लागत को कम करना, उस दिशा में हम प्रयास कर रहे हैं. इस कार्यक्रम से देश के समुद्री तटों पर रहने वाले लोगों की जिंदगी में बहुत बड़ा बदलाव लाने का हमारा प्रयास है. இந்த சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம் ஆகியவற்றிலே மிகப்பெரிய மூலதனம் ஏற்படுத்துவதற்கு மகத்தான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு, கடற்கரை வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். आपको ये भी जानकर के खुशी होगी कि जिस प्रकार से DRDO ने ये अब्दुल कलाम जी का स्मारक बनाया, मैं काम किया. For more updates, please subscribe 99 TV Telugu.